அம்பத்தூரில் கழிவுநீர் கால்வாயில் விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த இடத்தில் தொடர்ச்சியான விபத்துகள் நேரிடுவதாக கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து தருகிறார் நம் செய்தியாளர் தேவப்பிரியன். சென்னை அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற வரதராஜபுரம் சிடிசி சாலையில் இப்ப நான் இருக்கேன். இந்த சாலையில தொடர்ச்சியான விபத்துகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதாவது நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில நாளிதழ் ஒன்றில் பணிபுரியக்கூடிய முரளிதரன் அப்படின்றவர் இந்த பகுதியை கடக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி இந்த மழைநீர் செல்வதற்காக இருக்கக்கூடிய இந்த கால்வாயில விழுந்திருக்காரு. உடனடியாக அவர் வந்த வாகனமும் அவர் மேலே விழுந்ததன் காரணமாக உடனடியாக அவருடைய உயிர் இழந்ததாக பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான சாலை. நாள் ஒன்றுக்கு சுமார் 50,000 வாகனங்கள் இந்த பகுதியில் சென்று வருவதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது மட்டுமில்லாமல் இந்த பகுதிகளில் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாகவும் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விபத்து குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் பேசிய போது இந்த பணிகள் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பணிகள் தொடங்கப்பட்டு இருந்தாலும் கூட முழுமையாக நிறைவடையாததன் காரணமாக தொடர்ச்சியாக விபத்துகள் நடப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு விரைவாக முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பாலத்தின் ஓரமாக தடுப்புச்சுவர் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் தேவப்பிரியன்.